நடந்தது ஊகமா அல்லது வியூகமா? ரெண்டுமே. இது நாள் வரையில நடக்காததை பத்தி நம்ம எதுவும் பேசல, நடந்திருக்கிறதெல்லாம் பத்தியே தான் சொல்றோம். ஏன்னா பல கட்சிகள்ல இருந்து மாறி வேற கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க எம்எல்ஏஸா இருக்கும் பொழுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பிகாஸ் ஒரு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு அது எந்த வகையில வந்து பெனிஃபிட் ஆகுன்ற பார்வையில பார்க்கலாம். அதை வேற ஒரு பார்ட்டியா இருந்து நம்ம அலையன்ஸ் போகும்போது அதுல கிடைக்கிற பெனிஃபிட்டும் சேம் பார்ட்டியில போகும்போது கிடைக்கிற பெனிஃபிட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. சரி, இந்த எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை பாக்குறோம். தேர்தல் ஆணையத்துடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது. திமுக 60 தொகுதிகள்ல முன்னிலை, தாவேகா 107 தொகுதிகள்ல முன்னிலை பிளஸ் வெற்றியும் இதுக்குள்ளேயே இருக்கு. காங்கிரஸ் 5 தொகுதிகள்லயும், தேமுதிக 1 தொகுதியிலையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1லிருந்து 2ஆக இப்போ அதிகரிச்சிருக்கு. 2 தொகுதிகள்லையும் முன்னிலை வைக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதிகள்ல முன்னிலை வைக்கிறாங்க. முன்பு 2ஆக இருந்தது, தற்போது 3ஆக உயர்ந்திருக்கு. அதிமுக 46 தொகுதிகள்ல முன்னிலை இருக்கு. நாம் தமிழர் கட்சி 1 தொகுதியிலையும் முன்னிலை இல்ல. பாரதிய ஜனதா கட்சி 1 தொகுதியில இருந்தது, இப்ப 2ஆக அதிகரிச்சிருக்கு. 2 தொகுதிகள்ல முன்னிலை வைக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள்ல முன்னிலை வைக்கிறாங்க. அமமுக 1 தொகுதியிலையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலையும் முன்னிலை வைக்கிற ஒரு சூழல் இருக்கு. சிபிஎம் ஓட அந்த எண்ணிக்கை 3ஆக இருந்தது, தற்போது 1ஆக குறைந்திருக்கு. அப்படியான ஒரு சூழல் இருக்கு. தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வி என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட அந்த சுற்றுகளின் அடிப்படையில் இதற்கு மேலாக அவர் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் பெற முடியாத ஒரு சூழல்ல காரைக்குடியில் சீமானுடைய தோல்வி உறுதியாக இருக்கிறது. அங்கு தாவேகாவினுடைய வேட்பாளர் டாக்டர் பிரபு முன்னிலை வகித்தார். அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை தழுவி இருக்கிறார். தன்னுடைய சொந்த தொகுதியில் சென்று போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு அங்கு சென்று பல்வேறு நிலைகளில் அவர் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் காரைக்குடியில் தாவேகா வேட்பாளர் டாக்டர் பிரபு வெற்றி பெற்றார். அந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கு. தற்போதுள்ள சூழல்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைதான் இருக்கு. 111 வரைக்கும் சென்ற தாவேகா அதற்கு பிறகாக குறைவதும் கூடுவதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான சூழல்ல தான் தேர்தல் ஆணையத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அபிஷியல் நம்பர்ஸின் அடிப்படையிலுமே கூட தாவேகா 107 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு பாவலன், அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவுடைய நோக்கங்கள்ல ஒன்னா இருக்கு. இப்ப இருக்கிற சூழல்ல விசிகா என்ன முடிவெடுக்கும்? நம்ம இந்தியா கூட்டணி இந்த நாட்டிற்கு தேவை என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து கொள்கை சார்ந்து திமுகவோட அந்த பயணத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்துருக்கலாம். நாங்கள் இது விஜய் வந்து எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் எங்களுக்கு தான் கொடுத்தாரு, வாங்க ஆட்சியில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தானே சொன்னாங்க. அந்த பக்கம் நம்ம பேசுவோம். தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. துறைமுகம் தொகுதியில வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் சற்று பின்னடைவை சந்தித்த சேகர் பாபு அடுத்தடுத்த சுற்றுகளில் அதிகமான வாக்குகள் பெற்று அவர் தற்போது வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகத்தில் திமுக வேட்பாளரான அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு மணி நிலவரப்படி 16 அமைச்சர்கள், மொத்தமாக 38 அமைச்சர்கள், 16 அமைச்சர்கள் முன்னிலை வைக்கக்கூடிய நிலை இருந்தது. அதில் சேகர் பாபுவும் ஒருத்தர். அவர் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. திருப்பாவலன் தொடர்ந்து. அதே போன்ற வந்து அதிமுக சைடு வந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஆஃபர் இருந்தது. பட் நாங்கள் வந்து ஒரு கொள்கை சார்ந்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் வந்து நாங்கள் இருக்கிறது காரணத்தில் சாதாரண ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு அரசியல் ரீதியான அவங்கள வந்து எம்பவர் பண்ண வேண்டிய அந்த கடமை இருக்கின்ற காரணத்தினால தான் நாங்கள் வந்து கொள்கை சார்ந்து திமுக அணியில் வந்து பயணிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஆஃப்டர் எலெக்ஷன், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ மக்கள் வந்து இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தாவேகாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் வந்து அறுதி பெரும்பான்மை அவங்களுக்கு வரலை. அப்படி அவங்க ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கேட்டாங்க அப்படின்னா மக்கள் கொடுத்த அந்த மாற்றத்தை அங்கீகரிக்கின்ற வகையில் நாம் தார்மீகமாக ஆதரவு கொடுப்போமா அப்படின்றத வந்து கட்சி தலைமை தான், எங்கள் கட்சியில் தான் கூடி தான் முடிவெடுக்கப்படும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா திமுக அணியில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்ம திமுக அணியில் தொடர்ந்துட்டுருக்கோம். இது திமுக எதிர்ப்பில் உருவான கட்சி தான் வந்து தாவேகா. முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து தான், திமுகவில் பல்வேறு அவதூறுகளை கட்டமைச்சு தான் வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக கூட விட்டுட்டார்.
திமுக மட்டுமே எதிர்த்து பேசி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்ட அப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளையும் எதிரான வாக்குகளையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த பட்சத்தில் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து பிசிகா சார்பாக ஆதரவு கேட்டு அந்த கவர்மெண்ட்டில் நம்ம போய் இடம்பெறதா அப்படின்றது வந்து ஒரு எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு அது ஒரு கேள்விக்குறியாக வந்து வரும். அப்படி ஒருவேளை வந்து மக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம அங்கீகரிக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோமே என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட வந்து அது எங்கள் கட்சியோட தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அரசியல் எதிரி திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டீங்க, சாதிச்சு காட்டிட்டீங்க, ஆனால் கொள்கை எதிரியை வந்து என்ன செய்ய போகிறீங்க ஒரு கேள்வி எழுது. திமுக அணி வீழ்த்தப்பட்ட பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுனா உங்களை வந்து பாஜக வந்து கையாளாமல், பாஜக இயக்காமல் உங்களால் உங்களை தற்காத்து கொள்ள முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ சிஎம் ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தை வழிநடத்துறதுக்கு ஒன்றிய அரசுட்டு தான் நீங்கள் போக வேண்டிய தேவை இருக்கும். ஒன்றிய அரசை நீங்கள் முழுசாக 100 விழுக்காடு பகிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் ஆட்சியை நடத்த முடியாது. ஏன்னா நீங்க புதுசு. ஆனா திமுக எதிரணியில பாஜகவை வைத்து தானே ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குங்க. வந்து ஒரு துறையை நடத்துறதுக்கான ஃபண்டு சோர்ஸை வந்து எப்படி கையாளுறது அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இப்ப தாவேக்கால டாப் டு பாட்டம் எல்லாமே புதுசு, யாருமே எதுவுமே தெரிய போறதில்ல அவங்களுக்கு. அப்ப ஒரு அரசாங்கத்தை எப்படி வழிநடத்துறது அப்படின்றது கூட இன்னைக்கு புதுசாக தான் வந்து கத்துக்கிற வேண்டியிருக்கு. இதுல இருந்து அவங்களுக்கு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்கும். என்ன செய்ய போறாங்க அப்படின்றாங்க. அப்ப நீங்க என்னன்னா முற்றிலும் கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை வழிநடத்த போறீங்களா, அல்லது பாஜகவோடு சமரசமாகி தமிழ்நாட்டை வழிநடத்த போறீங்களா ஒரு கேள்வி இருக்குது. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு மக்கள் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க, இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறோம். பாஜகவை எதிர்ப்பு நிலையிலிருந்து எந்த காரணத்துக்கும் நீங்க மாறக்கூடாது. நீங்க கொள்கை எதிரி சொல்லிட்டீங்க இல்லையா, பாஜகவை எதிர்த்து நில்லுங்க, தமிழ்நாடு உங்களுக்கு கை கொடுக்கும், தமிழ்நாடு உங்களை நம்பும். எக்காரணத்தை கொண்டு நீங்க பாஜகவோடு கூட்டு சேருவதோ அவங்களுக்கு மறைமுகமா ஆதரவா இருப்பதோ அது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேட்டை தான் விளைவிக்கும். ஏன்னா காலப்போக்கில் அவங்க தாவேக்காவை கூட ஒட்டச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட கூடா நட்பு கேடாய் முடின்ற அடிப்படையில் பாஜகவை வந்து உள்ள விட்டாங்களாம், அவங்களோட அட்வைசரா வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா தான் போய் முடியும். ஆனா திமுக மீது அவர் வைத்த விமர்சனங்கள்ல ஒண்ணு பாஜகவுடன் மறைமுக கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தாரு. ஒரு சான்றை காட்ட முடியல அவர்ல. சரி, நம்ம பேசுவோம், நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. செய்யூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் 4952 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். செய்யூர், அரியலூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி டிக்ளேர் ஆகி இருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தோல்வியடைந்திருக்கிறார் என்பதையும் அந்த முக்கிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தோல்வியை தழுவி இருக்கிறார். இதுவரைக்கும் எண்ணப்பட்ட